திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் ஆற்றிய பணிகளை, செய்த உதவிகளை மக்களே பேசுகிறார்கள். இனிகோ அண்ணன் தான் மீண்டும் ஜெயிக்கணும் என பேசுகிறார்கள். பயனாளர்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள் என்றால் இல்லை. இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் பேசுகிறார்கள். வணிகர்கள் பேசுகிறார்கள். இனிகோ தான் வெற்றி பெற வேண்டும் என்கிறார்கள். ஏன் இப்படியான வரவேற்பு என்றால், இனிகோ வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களின் சொந்தமாகவும் இருந்திருக்கிறார். உங்கள் வீட்டின் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ளும் சொந்தமாக இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது 5 ஆண்டு கால எம்எல்ஏ சம்பளத்தை கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமே செலவு செய்துள்ளார் என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் உண்மையான டெடிகேஷன். திருச்சி கிழக்கு தொகுதியில் வணிகர்கள் அதிகம் உள்ளார்கள். இந்த வணிக பெருமக்களின் கோரிக்கையை சட்டமன்றத்தில் உரத்து பேசியுள்ளார் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இப்படி மக்களை தேடி வந்த ஒரு பீப்புள் கேண்டிடேட் தான் மீண்டும் திருச்சி கிழக்கு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது திரு இனிகோ இருதயராஜ் அவர்களும் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க வேண்டும். ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் போது இத்தொகுதி மேலும் வளர்ச்சி அடையும். அவரோடு இணைந்து நானும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். இவர்தான் நமக்கான சட்டமன்ற பிரதிநிதி என்பதை உணர்ந்து திரு இனிகோ இருதயராஜ் அவர்களை திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் உங்களை தேடி வருவார். நீங்கள் வசிக்கும் இல்லத்திற்கே நேரடியாக வந்து உங்களின் குறைகளை கேட்பார். அதை நிறைவேற்றவும் செய்வார் என நான் உறுதியளிக்கிறேன். டாக்டர் இனிகோ இருதயராஜ், த வாய்ஸ் ஆஃப் திருச்சி ஈஸ்ட் என்பதை மறவாதீர்கள். வாக்களிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி.